Title of today's message is Spiritual Lessons from Three Wise Men. மூன்று சாஸ்திரிகளிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய சத்தியங்கள். மூன்று சாஸ்திரிகள் த்ரீ ஞானிகள், அதாவது philosophers. They came from different parts of the world. They represent different culture. அவர்கள் தேவகுமாரனை காண வேண்டும் என்று சொல்லி தேவன் உள்ளத்திலே போட்ட ஒரு டிசைர். They were chosen to worship the king of kings who is born. அவர்கள் அந்த ஸ்டார் வழிநடத்தி வந்தார்கள் என்று பார்க்கிறோம். இது வந்து நாம் என்ன கறிந்து கொள்கிறோம், உங்கள் உள்ளத்தில் ஒரு டிசைர், எனக்கு இந்த ஊழியத்தை செய்யணும், இந்த மீட்டிங் அட்டன் பண்ணணும், இந்த வரம் எனக்கு வேண்டும், இப்படிப்பட்ட ஆவிக்குரிய டிசைர்ஸ் இருந்தால் அதுக்கேற்ற பாதையிலே ஆண்டவங்களை நடத்துவார். யூ வாண்ட் டு டூ அ ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரி, அதுக்கேற்ற பாதையிலே உங்களை நடத்துவார். என் உள்ளத்தில் அப்படி தான் ஒரு பெரிய ஆசை இருந்தது. ஐ வாண்ட் டு டூ அ கரிஸ்மேட்டிக் மினிஸ்ட்ரி. ஐ வாஸ் மோட்டிவேட்டட். காரணியா புலல் கல்லூரியில் நான் பணி செய்யும்போது இப்படி ஒரு சின்ன ஊழியமானாலும் இந்த ஸ்டைல் ஆஃப் மினிஸ்ட்ரி நான் செய்ய வேண்டும், டெலிவரன்ஸ் அண்ட் ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரி என்று ஆசைப்பட்டேன். அதன் பாதையிலே கர்த்தர் நடத்தினார். அந்த பாதையிலே கர்த்தர் நடத்தினார். ஸோ வாட் இஸ் யுவர் டிசைர்? கர்த்தர் அதுக்கேற்ற பாதையிலே உங்களை நடத்தி ஹி வில் ஹெல்ப் யூ டு ரீச் யுவர் டார்கெட். செகண்ட், அந்த மூன்று சாஸ்திரிகள் அவர்கள் எப்படி கர்த்தரை ஆராய்ச்சாங்க? தாழ்மையோடும் காணிக்கையோடும் கர்த்தரை ஆராய்த்தார்கள். இந்த ஆராதனையில் ரெண்டு முக்கிய காம்பனன்ட்ஸ் வந்து ஹியூமிலிட்டி அண்ட் ஆஃபரிங்ஸ். மூன்றும் காஸ்ட்லி ப்ரெஷியஸ் கிஃப்ட்ஸ். வெள்ளைப்போளம், ஃப்ராங்கின்சன் இஸ் வெரி காஸ்ட்லி, வெரி ரேர் கலெக்ஷன். தேவர் ரேர் கலெக்ஷன் அண்ட் தேவர் ப்ரிசைஸ், தேவர் ப்ரெஷியஸ் அண்ட் தேவர் ஹைலி, தே ஆர் ஆஃப் ஹை எஸ்டீம். ராயல் கிஃப்ட்டுங்களாம், ராஜரீக பரிசுகள். அவற்றை கொண்டு பணிந்து குனிந்தார்கள். தேவர் த்ரீ டால் வைஸ் மென். நான் பார்த்த கிறிஸ்மஸ் படங்கள் எல்லாத்துலேயும் ரொம்ப டாலாக வரைஞ்சிருப்பாங்க. அவர்கள் நெடுஞ்சான் கடையாக விழுந்து அந்த பேபியை பழைய சாஸ்தாங்கமாய் அப்படியே, அதான் சாஸ்தாங்கம் செய்ய வரணும்னு சொல்கிறோம். முஸ்லீம்ஸ் ஒர்ஷிப் பண்ணுவாங்களோ அந்த போஸ்டர். நம்ம ஃபிசிக்கல் அப்படி பண்ண வேண்டாம், ஆனால் நம்ம ஆவி எப்படி தாழ்த்தி வில் வடிவில் பணிந்து தேவனுக்கு ஆராதிக்கணும். இன்றைக்கி ஒர்ஷிப் இஸ் அண்டர்ஸ்டுட் டு பி அ டான்ஸ் அண்ட் நாய்ஸ் அண்ட் வாய்ஸ் அண்ட் சிங்கிங். அது ஒன் சைடுங்க. ஆக்சுவலி தாழ்த்துவது தான், ஆண்டர் சமூகத்தில் தாழ்த்துவதே ஒரு ஆராதனை தான். தேவனை மகிமைப்படுத்தி தேவனை புகழ்ந்து நாம் எவ்வளோ அன்முறுத்தின்னு ஃபீல் பண்ணுவதே ஒரு ஆராதனை தான். தென் when you present your offerings, கிறிஸ்மஸ் டைமில் நீங்கள் 1 hour கத்தி பாடுறதை காட்டிலும் ஒரு 10 ஊழியக்காரனுக்கு, நீங்கள் 10 ஊழியக்காரன் கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஒரு 2 குடும்பத்துக்கு, ஒரு ஏழை குடும்பம், ஒரு ஊழியக்காரனோட குடும்பம், அவங்க ட்ரெஸ்ஸை நீங்கள் கவர் பண்ணாலே, ட்ரெஸ் செலவை கவர் பண்ணாலே, தட்ஸ் அ ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வர்ஷிப். மூன்றாவது பாடம், இந்த மூன்று சாஸ்திரிகளும் சரியாக வழிநடத்தப்பட்டவர்கள். குமாரனுடைய பாதத்துக்கு நேராக அவங்க வழிநடத்தப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, அவருடைய அந்த ஜேர்னி வாஸ் ஹைலி ப்ரொடெக்டட், வாஸ் சீல்டு. ஏனென்றால் ஏறுவது அவர்களை வெளியில் கண்டு, நீங்கள் அவர்கள் ஏறுவதத்தில் போய் விசாரித்த போது, ஐ ஆல்சோ வாண்ட் டு வர்ஷிப், லெட் மீ நோ வேர் த பேபிஸ் அப்படின்னா அது அவர்கள் அதை நம்பினார்கள். எனக்குள்ள ஒரு கேள்வி, இந்த 3 wise men பேபி டிஃபால்ட் தேவர் வைஸ் அண்ட் வைசஸ்ட் ஆஃப் த வைஸ், ஹவு கம் தே டிடன்ட் டிசர்ன்? அவன் பொய் சொல்கிறான், இ வாஸ் ஃபில்டு வித் மேலிஸ் என்பதை அவர்கள் ஏன் டிசைன் பண்ணாமல் போனாங்க? அதான் உங்கள் இன்டலெக்ட் வந்து உங்களை மிஸ்கைட் பண்ணிவிடும். இந்த 3 wise men ட்ரஸ்டட் த கிங். ஆனால் தேவன் அவளை எச்சரித்து வேறு வழியாய் திருப்பி விட்டார் என்று பார்க்கிறோம். ஏன் வேறு வழி? அவங்க கொஸ்டின் பண்ணல, ஏன் ஆண்டவரே நாங்கள் வந்த வழி ஷார்ட்டு, போகிற வழி மிகப்பெரிய தூரம், ஸோ வி வுடன்ட் லைக் டு சூஸ் தட் டிஸ்டன்ட் பாத்துன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவர்களை எச்சரித்தார். அவர்கள் டிசைன் பண்ண முடியாமல் போனாலும் கூட கர்த்தர் அவர்களை எச்சரித்தார் என்று பார்க்கிறோம். ஸோ தட் மீன்ஸ் காட் வில் ப்ரொடெக்ட் யுவர் ஜேர்னி, ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி. நீங்கள் ஒரு ஊழியத்துக்கு போயிட்டு வரீங்க, ஒரு ஆராதனைக்கு போய்ட்டு திரும்புகிறீங்க, உங்கள் ஜேர்னி நிச்சயமாக ப்ரொடெக்டட். ஸோ த லார்ட் வில் கிவ் யூ a சேஃப் ஜேர்னி. அது ஷார்ட்டாக லாங்குங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. இயேசு கிறிஸ்து 8 வருஷம் எகிப்தில் தான் குமாரனாக இருக்கும்போது, சின்ன பையனாக இருக்கும்போது சேஃபாக இருந்தார். இட் வாஸ் சேஃப் தோ இட் வாஸ் அலினேட்டட் பிளேஸ். ஸோ சிலர் நீங்கள் சாதாரண பதவியில் இருக்கோன்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் அது சேஃப். நீங்கள் ஒரு மேனேஜர் ஆனீங்கன்னா அந்த பதவிக்கு உள்ள பிரச்சனை வரலாம். ஸோ உங்கள் ஜாப் சேஃப்டி முக்கியமாக, ப்ரொமோஷன் முக்கியமாக? ஸோ some of us are worried about your low profile. Low profile may be safe for you. The Lord has put you there because He feels that it is very safe place for you. ஸோ அங்கே 3 சாஸ்திரிகள் தூர வழியாய் வேறு வழியாக திருப்பி விடப்பட்ட போது இட் வாஸ் சேஃப் ஃபார் தம். அதே வழியாக திருப்பி இருந்தால் 20 கொஸ்டின் பண்ணியிருப்பான், அவங்க சொல்லணும்னா அவங்களுக்கு சிரச்சேதம் பண்ணியிருப்பான். ஸோ இதையே நாம் பார்க்கிறோம். ஸோ தீஸ் ஆர் த லெசன்ஸ் வாட் வி லேர்ன் ஃப்ரம் 3 wise men.
ஸோ டிசைனிங் டசன்ட் கம் ஃப்ரம் இன்டலெக்ட், இட் கம் ஃப்ரம் ஹோலி ஸ்பிரிட். டிசைனிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் யுவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு முறை தன் மேலதிகாரி தன் வேலையை எடுக்க போகிறார் என்று ஒருவர் ஜெபிக்க வந்தார். நானும் இன்னொரு ஊழியக்காரன் ஜெபிக்கும்போது கர்த்தர் ஒரு விஷயம் கொடுத்தார். ஒரு ஆட்டுக்குட்டி மேலே ஒரு ஒரு புலித்தோல் போர்த்திருக்கு. அப்படின்னா அந்த மேனேஜர் வந்து ஆட்டுக்குட்டி தான். ஆனால் அவர் புலித்தோல் போர்த்தி இருக்க வேண்டிய அவசியம் அந்த வேலைக்காக. ஆனால் அவர் தீமை செய்ய போவதில்லை என்பதை கர்த்தர் மிக தெளிவாக உணர்த்தினார். அதன்படி அவர் ஒரு வாரம் கழித்து தீமை செய்யவில்லை அவருக்கு. ஸோ ஆன் த அதர் ஹேண்ட் இன்னொரு கேஸ், இதே போல் அதுக்கு ஆப்போசிட் இன்னொரு கேஸ். அவர் ஒரு தலைவரை நம்பிக்கொண்டிருந்தார். ஒரு நாள் ஜெபிக்கும் போது கர்த்தர் அவரோடு பேசினார். ஒரு செங்கல் சூளை உள்ளுக்குள்ளே எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த விஷயம் பார்த்தோன்னே அவருக்கு புரியலை. ஏன் ஆண்டவரே? எஸ், நீ நம்புகிறாயே உன் இம்மிடியேட் லைன் மேனேஜர், அவன் வந்து செங்கல் சூளை உள்ளுக்குள்ளே தீ எரிந்து கொண்டிருக்கும். அப்படியாய் உண்மையில் பொறாமையில் இருக்கிறான். உன்னை பொட்டுத்தழ வழி தேடி கொண்டிருக்க, உன்னை வேலையை விட்டு தூக்க வழி தேடி கொண்டிருக்கிறான். கவனமாயிரு, உன் வாயின் வார்த்தைகளை குறித்து கவனமாயிரு என்று ஆண்டவர் எச்சரித்தார். ஸோ திட் மீன்ஸ் discerning is very important. It comes from Holy Spirit. People are not the same what they look like. The 3 wise men, just like that, believed the malice of the king, and they believed his sugar-coated words. ஸோ இந்த டிசைனிங்கிற பரிசுத்தானவர் தருகிற ஈவுக்காய் நாம் காத்திருப்போம். கிறிஸ்மஸ் சம்பவங்களாக நமக்கு விவரிப்பதற்கு அல்ல. ஒவ்வொரு கிறிஸ்மஸ் அந்த சம்பவத்திலும் ஒரு பெரிய ஆவிக்குரிய சித்தம் நமக்கு இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமான ஒரு நாட்களிலே அவைகளை பார்க்கலாம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.